திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோயில்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் கூண்டோடு கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தூசி கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அருகருகே இருந்த 7 கோவில்களின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தாலிச்சங்கிலி மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றார்கள். உண்டியல்களையும் உடைத்து காணிக்கை பணத்தையும் அள்ளிச் சென்றனர். இந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தூசி போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். கொள்ளை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது திருட்டில் ஈடுபட்ட அனைவரும் 20 வயதுக்குட்பட்ட சிறார்கள் என்பது தெரியவந்தது. அதன்படி 6 சிறுவர்கள் உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 24 வயது பாபா என்பவர் ஆரணி தாலுகாவைச் சேர்ந்தவர். தவிர காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 19 வயது முத்து, 18 வயது வேலு, ஆற்காடு தாலுகாவைச் சேர்ந்த 19 வயது செட்டி கார்த்தி மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 பிடிபட்டனர். அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 6 சிறார்களையும் கடலூர் சிறார் சீர்திருத்த இல்லத்தில் சேர்த்தனர். அவர்களிடம் இருந்து சுமார் 34 சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். 6 சிறார்களையும் கடலூர் சிறார் சீர்திருத்த இல்லத்தில் சேர்த்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 34 சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். இது மட்டுமின்றி ஆளில்லாத வீடுகளின் பூட்டை உடைத்து பணம் நகை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பூட்டிய கோயில்கள் மற்றும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்த வழக்கில் சிறார்கள் பிடிபட்ட சம்பவம் பேசுபொருளானது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.